ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலாவும் சோழனும் புத்திசாலித்தனமா அந்த உயில் பத்திரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த பத்திரத்தை வச்சு கோர்ட்டில் வந்து வாதாடி இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரும் வாங்கி அந்த சீலையும் உடைக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழையபடி அந்த வீட்டுக்கு திரும்பும்போது நம்ம நிலாவும் சோழனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நிலா அந்த கோர்ட் ஆர்டரை கையில் வச்சுட்டு நம்ம சோழன் வந்து டான்ஸ் ஆடிட்டு பல்லவன் பாண்டி இவங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக அவங்க அப்பா அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஸ்வீட்டு கொடுக்க வர இதை பார்க்கவே ரொம்பவும் கண்குள்ளா காட்சா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யாரால் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம நிலாவால் தாங்க. நம்ம நிலா மட்டும் இல்லைனாக்கா இந்த உயில் பத்திரம் இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து இல்லை எங்கள் பெரியப்பா வந்து எங்களை கொடுமைப்படுத்திட்டாங்க, அவங்க ஏமாற்றிட்டாங்க, எங்கள் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு தான் இருக்கணும். ஒருத்தருக்கு கூட கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னாக்கா அவங்க அப்பா சொல்கிற மாதிரி இவங்க வந்து முட்டாள் பசங்க தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக பிறந்ததுலேருந்து அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்ற எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த பொட்டியில் என்ன இருக்குது எல்லா இடத்துலையும் ஆராய்ச்சி பார்த்துருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த உயில் பத்திரம் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தராவது அந்த உயில் பத்திரத்தை தேடினாங்களா? கண்டிப்பாக தேடல. ஆனால் இந்த பிரச்சனை வந்த பிறகு நம்ம நிலா வந்து புத்திசாலித்தனமாக ஒருவேளை அந்த உயில் பத்திரம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருப்போம், இல்லை உங்கள் பெரியப்பா உங்கள் அத்தை வீட்டில் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இல்லைன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்மாக அது இந்த வீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா உன்னோட தாத்தாவும் பாட்டியும் கடைசியில் அங்கே தான் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சோழனை அந்த ஓட்டை பிரித்து உள்ளே குதிக்க வச்சு அங்கே இருக்கிற அந்த உயில் பத்திரத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் இது மாதிரி வாதாடுறாங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து இந்த வீடு இவருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தெள்ள தெளிவாக உயிர் எழுதி வச்சிருக்கிற சமயத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கூட இவங்க இந்த வீட்டில் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உயில் இவர் பேரில் தான் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பல டைம் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சாலும் அந்த உயில் பத்திரம் காணாமல் போயிடுச்சு, இந்த வீட்லேயும் நம்ம பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேராசைப்பட்டு இந்த வீட்டில் அவங்க பங்கு கேட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வீட்டுக்கு சீல் வச்சு இவங்க வெளியே தங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அவங்க அப்பா அவங்களுக்குன்னு தனித்தனியாக சொத்து எழுதி வச்சிருக்காங்க. இந்த வீடு இவருக்கு தான் அப்படி சொல்லிட்டு இந்த உயில் பத்திரத்தில் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த உயில் பத்திரம் இல்லாததுனால இவங்க இந்த மாதிரி வந்து இத்தனை வருஷ காலமாக இவங்களை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற சீலை உடைக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லி அந்த தீர்ப்போடு வந்து வீடு திரும்பும்போது சாதாரணமாக திரும்புகிறாங்க. மேலே தாளம் பட்டாசு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க பெரியப்பா அவங்க அத்தை முன்னாடியே வந்து அப்படியே அந்த பட்டாசுலாம் வெடித்து ஸ்வீட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்டுருக்குது. பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இது எப்படியாங்க இதுக்கப்புறம் நம்ம ஐயனார் குடும்பம் பழையபடி அந்த வீட்டுக்கு திரும்ப வந்தது நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.